வெல்லுங்க. பாப்பா ஸ்ரீதேவி, நம்ம ரஜினி சாருடைய 173வது படத்துல இருந்து சுந்தரிசி சார் டைரக்ட் பண்ணதா இருந்துச்சு. இப்போ சுந்தரி சார் திடீர்னு விலகிட்டார். இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தை யார் வச்சு நம்ம டைரக்ட் பண்ணலாம் பாப்பா? லோகேஷ் கனகராஜ், பி வாசு. பழைய டைரக்டர் எஸ்பி முத்துராமன் இதுக்கு சூட்டபிளான ஒரு கமலை வச்சே எடுக்கலாம். கண்டிப்பா லோகிட்டே கொடுத்துருமா? எனக்கு தனுஷ் பிடிக்கும். தனுஷ். சூர்யா டைரக்டர் ஆக்கிடுவோமா? ஆக்கலாம். கமல் சார்ட்டே கொடுக்கலாம். இப்போ கமலே இயக்கிடுவேன். இப்போ எல்லாமே அவர் தானே. லோகேஷ் கனகராஜ் தான் எடுப்பாப்ல. அப்படி யாருமே முன் வரலன்னா நானே டைரக்ட் பண்றேன் சார். சொல்லுங்க. உங்க பேர் என்ன பாப்பா? ஸ்ரீதேவியா? இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு ஸ்ரீதேவியினுடைய மூத்துல முடிச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த எபிசோடு பிரமாதமா வரும்னு நினைக்கிறேன். ஸ்ரீதேவி என்ன பண்றீங்க? வேலை பாக்குறீங்களா? படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டீங்களா? ஆனா பார்த்தா படிக்கிற பிள்ளை மாதிரியா இருக்க. பரவாயில்ல பாப்பா ஸ்ரீதேவி, நம்ம ரஜினி சாருடைய 173வது படத்துல இருந்து சுந்தரிசி சார் டைரக்ட் பண்ணதா இருந்துச்சு. இப்போ சுந்தரி சார் திடீர்னு விலகிட்டார். என்ன காரணத்திற்காக விலகிருப்பாருமா? குஷ்பு ஹீரோயினியா போடுறது நம்ப முடியவில்லை. அப்படி கேட்டிருப்பாங்களோ? ஓஹோ, அப்படி கூட இருக்கும். ரஜினி பேயா நடிக்கணும்ன்றதுக்காக. அதனால அப்படியா? அதாவது ரஜினி சார் கமல் சார் படம் அப்படின்னால குஷ்பு மேடத்தை ஹீரோயினா போட முடியுமா அப்படின்னு சொல்லி சுந்தரி சார் கேட்டிருக்காப்ல. பழைய ஹீரோயினா அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்பட்ட ஒரு சில குழப்பத்தின் காரணமாக கூட அந்த படத்துலேருந்து விலகிருக்கலாம். சரி பாப்பா, சுந்தரி சார் இப்போ வெளியே வந்துட்டாருமா. ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தை யார் வச்சு நம்ம டைரக்ட் பண்ணலாம் பாப்பா? லோகேஷ் கனகராஜ். ஆமாம், லோகேஷ் அண்ணே உங்கள் காட்டில் தான் மழை. யாரை கேட்டாலும் லோகேஷ் கனகராஜ் வச்சே பண்ணியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் மீண்டும் லோகேஷ் கனகராஜ் அவர்களே இயக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிதானே? சூப்பர். தம்பி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ரஜினி 173ல் சுந்தரிசி சார் திடீர்னு விலகிட்டார் தெரியுமா? அது என்ன காரணமாக இருக்குது? மேபி சேலரி அதிகமாக கேட்டிருப்பாரோ? தெரியல. நான் எவ்வளோ கேட்டிருப்பாரு? ஒரு 300 கோடி ரூபாய் கேட்டிருப்பாரு. அப்போ 100 கோடின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமாம் இருக்குள்ளாங்க. அதாவது விஷயம் இல்லாமலாம் எந்த ஒரு விஷயமே வெளியே கசியாது. இப்போ தம்பி உன் பேர் என்ன? என் பேர் கணேஷ். என்ன சந்தேகப்படுறாப்புல அப்படின்னா, சுந்தரிசி சாரை கூப்பிட்டு ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு கதை இருந்தால் சொல்லுப்பான்னு இருக்கணும். அவனே சுந்தரிசி சார் கதை சொல்லியிருக்காப்புல. சரிப்பா, என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே கணேஷ்க்கு சொல்கிற மாதிரி ஒரு சம்பளத்தை சொல்லியிருக்காருங்க சுந்தரிசி சார். எவ்வளோமா? 300 கோடி. 1 கோடி. நீ பார்த்த 1 கோடி. என்னுடைய சம்பளம் மட்டும் 300 கோடி ரூபாய் தர முடியுமான்னு கேட்ட உடனே திரும்பி பார்த்துருக்காங்க. ரஜினி சார் கமல் சார் எதிர்த்தாப்புல தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாப்புல சுந்தரிசி சார். அப்படி தானே? ஆமாம். சரி தம்பி, இதை வேற யாரை வச்சு இந்த படத்தை நம்ம இயக்கலாம்? பிரதீப் ரங்கநாதன். நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் தான். டைட்டில் சீக்கிரம் சொல்கிறோம். அதான் நீங்கள் வேற யாரையுமே நீங்கள் தேடவே கூடாது. ஆப்ஷனே கிடையாது. நேர டியூட் பிரதீப் ரங்கநாதனை கூப்பிட்டு ரஜினி சார் கமல் சாரை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் படம் எவ்வளோ நாள் ஓட முடியுது? ஒரு 1000 நாள் ஓடணும். ஒரு 1000 நாள் ஓடி ஒரு 2000 கோடியை கலெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மிஸ்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மட்டும்தான். நன்றி. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. அஸ்வினி. உங்க பேருமா? சங்கீதா. அஸ்வினி என்ன பண்றீங்க? நான் வர்க் பண்ணிட்டு. என்ன வர்க்? ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? எந்த மாதிரி ஜாப் எதிர்பார்க்குறீங்க? நெட்வொர்க் சப்போர்ட், டெக் சப்போர்ட். நெட்வொர்க் சப்போர்ட்டா? டெக் சப்போர்ட். ஆள்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டாம், நெட்வொர்க் மட்டும் சப்போர்ட் பண்ணா போதும். அந்த மாதிரி ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம்யா. கிடைச்சா பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை. சரி பாப்பா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரஜினி சாருடைய 173வது படம், அதில் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்காங்கல்ல, அந்த படத்தை சுந்தரிசி சார் இயக்குறேன்னு சொன்னாங்க. திடீர்னு சுந்தரிசி சார் என்ன ஆகிட்டாருன்னா அந்த படத்துலேருந்து விலகிட்டார். ஆமாம், இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல. நமக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? அது என்ன காரணத்துக்கு அவர் விலகி இருப்பார்ப்பா அப்படின்னு அவருக்கு ஏதாவது அவருக்கு ஏற்ற மாதிரி அது இருந்துக்காம இருக்கும், அதனால விலகி இருக்கலாம். யாரு? அவரோட கண்டிஷனுக்கு அங்கே செட் ஆகிருக்காம இருந்திருக்கும், அதனால பாடி கண்டிஷனா இல்ல அவரோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. ஆமா, நான் டைரக்டர்னா எனக்கு இப்படி தான் இருக்கணும். அதாவது சுந்தரிசி சார் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். பாத்தீங்களா, சுந்தரிசி சார் என்ன உள்ளத்தை அள்ளித்தால ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட முறைமாமன்ல ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் பண்ணிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். சுந்தரிசி சாருக்குன்னே தமிழ்நாட்டுல பல கோடி பேர் ரசிகரா இருக்காங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். அவர் ஏன் வெளியே வந்தார் அப்படின்னா,
இவர் போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காரு. என்ன அப்படி இல்ல ஆ. அவருக்கு ஏதாவது செட் ஆயிருந்துக்காது அதான் நானும் சொன்னேன், கொஞ்சம் விவரமா சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, அவரு போய் இன்னொன்று நான் படம் இயக்குவதாக இருந்தா எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும்னு கேட்டிருப்பாரு. அப்படிதானே? குறிப்பா என்ன கேட்டிருப்பாரு? ஒன்னே ஒன்று சொல்லேன். அவருக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருந்திருக்காம விலகி இருக்கலாம். அவரோட டைரக்ஷனுக்கு செட்டா இருந்தா பண்ணிருப்பாரு. ஆமா. விலகி அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற டைரக்டர். நீ பெரிய மனுஷயா. அதாவது நல்ல டைரக்டர் அவர் சுந்தரிசிச்சாரு. அவர் கேட்டதை அங்கே ஒத்துக்கலைங்கிறனால அவர் அதுல இருந்து விலகிட்டார். சரி பாப்பா, அதை விட்டுருவோம். இப்போ சுந்தரிசி சார் வெளியே வந்துட்டார். இப்போ ரஜினி சாரும் கமல் சார் ரெடியா இருக்காங்க. யாருக்கிட்ட கொண்டு இந்த டைரக்ஷன் பொறுப்பை கொடுக்கலாம் பாப்பா? ஐயோ, 2 பேருமே பயங்கர லெஜெண்ட். ஆமா, பெரிய லெஜெண்ட். சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா? கமல் உலகநாயகன்னா சும்மாவா? என்ன இவர்களை இயக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்த இயக்குனர் உன் பார்வையில் யாருமா? என்னால எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. உனக்கு ஏதாவது டைரக்டர் பிடிக்குமா? உங்களுக்குமா? எனக்கு தெரியல சார், அவ்வளவுதான். ஒரே ஒரு டைரக்டர் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். எனக்கு நான் யார் சொல்றது, எல்லாருமே நல்லா தான் எடுக்கிறாங்க. இவர் சொல்லிடுமா? நம்ம சசிகுமார் சொல்லிடுமா? அவங்களும் சொல்லலாம், சமுத்திரக்கனி மணிரத்னம் சார் சொல்லலாம், அதுக்கப்புறம் நிறைய லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்லலாம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய டைரக்டர் இருக்காங்க ஐயா. ரஜினி சார் கமல் சாரை வச்சு படம் பண்றதுக்கு ஏகப்பட்ட இயக்குநர்கள் வருஷம் கட்டி நிக்காங்க. அதுல யாராவது ஒருத்தரை போட்டு படம் எடுப்பாங்க. அப்படிதானே? சூப்பர், சூப்பர்மா, சூப்பர். ரஜினிகாந்த் சாருடைய படத்துல சுந்தர்சி சார் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற படம். ஆமா, 173. ஆமா, அப்டேட் பார்த்தேன். ஆமா, கேள்விப்பட்டல. திடீர்னு ஒரு 2-3 நாள்ல சுந்தர்சி சார் விலகிட்டாரு. அதுல இருந்து, இந்த படத்துல இருந்து விலகிட்டார்ல. ஆமா, எதுக்காக விலகினார் அப்படின்னு உனக்கு தெரியுமா? மேபி அந்த பேய் கான்செப்ட் எடுப்பாங்களோன்னு நினைச்சு திருப்பி அந்த கான்செப்டே எடுத்து திருப்பி ரஜினி சார்ட்ட போய் பேய் கதை சொல்லியிருக்காரு. பே தா பே பே அப்ப அதான்டா அடுத்த சீன் காட்டு. பேய் கதை எடுத்துருப்பாங்க. அதாங்க, ஏதோ ஒரு விஷயம் இல்லாம நடக்காதுல்ல. அதாவது சுந்தர்சி சார்ட்ட வந்து ரஜினி சார் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, நானும் கமலும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு. ஒண்ணு அரண்மனை 6 அப்படின்னு சொல்லி நைஸா சார் ஆரம்பிச்சிருக்காரு. சுந்தர்சி சார் பழையபடி ஒரு பேய் படமா அப்படின்னு சொன்னதுனால தான் சுந்தர்சி சார் அதுல இருந்து விலகிட்டார். அப்படிதானே? மேபி ஐ திங்க் அவர் வேற நினைச்சிருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் யோசிச்சு தலைவர் அந்த மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவர் இந்த மாதிரி யோசிச்சாரு. நீங்க நர்ஸா படிக்கிறீங்களோ? நர்ஸ் ஆகலையா இன்னும்? ஆமா, விரைவில் நர்ஸாக வாழ்த்துக்கள். ஏன்னா உலகத்துல ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியா டாக்டர், டாக்டருக்கு அடுத்தபடியா நர்ஸ் தான் இல்லையா? என்ன மனுஷன். ஆமா, உங்களுடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை, பாராட்டுகள். பாப்பா, ஒரு சின்ன கேள்வி தான் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன். ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை சுந்தர்சி சார் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துன்னு தெரியல, ஒரு வாரத்தில் சுந்தர்சி சார் வெளியே வந்துட்டாப்ல. எதுக்காக வெளியே வந்திருப்பாங்கம்மா? கதை பிடிக்கலையோ? கதையை வந்து சுந்தர்சி சார் தான் சொல்லணும். ரஜினி சாரும் கமல் சாரும் சுந்தர்சி சார் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா வெளியே விட்டார். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். கதை பிடிச்சிருக்காது அவருக்கு. கதை பிடிக்காம இருந்தாரா இல்லை ஹீரோயின் எதுவும் பிடிக்காம வந்திருப்பாரா? கதை பிடிச்சிருக்காது. இல்லை, ஒரு டவுட்டாக தான் கேட்குறேன். அதை வில்லன் ஹீரோயின் பிடிக்கல. ஹீரோயின் பிடிக்கலன்னு தான். ரைட்டு. அதாவது இந்த ஹீரோயினை தான் போடணும் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி சார் சொல்லியிருக்காப்புல. இந்த ஹீரோயினை தான் போடணும் ரஜினி சார் சொல்லியிருக்காப்புல. இந்த ஹீரோயினை தான் போடணும்னு கமல் சார் சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் சுந்தர்சி சார் வெளியே வந்துட்டார். அப்படிதானம்மா? ஓவா பாப்பா தான் சொல்லிட்டு ஓ அப்படியா? ஆமா, இப்போ இந்த படத்தை நம்ம வேற யாருக்கிட்ட டைரக்ட் பண்ண கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கலாம்? எனக்கு தனுஷ் பிடிக்கும். தனுஷ் ஏங்க, ஆமா, இட்லி கடை பயங்கரமான படம் பார்த்தாங்க. இட்லி கடை பண்ணியிருக்காரு. அடுத்து வேற நம்ம பவர் பாண்டி. ஆமா, கிட்டத்தட்ட நிறைய படம் பண்ண நம்ம தனுஷ் சார்கிட்ட கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா படம் வந்து ஒரு 1500 நாள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல, பாப்பா சொல்றாப்ல. நன்றிப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். என் பேரு KR ராமாமிர்தம். ஆமா, இப்போ உங்களை நம்ம எப்படி கூப்பிடணும்? மகேந்திரன். ராமாமிர்தம் வித் மகேந்திரன். ராமாமிர்தம் என்ற மகேந்திரன். அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அண்ணன் கேட்போம். அண்ணா, இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை சுந்தர்சி சார் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. சரி சார். அப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியல, சுந்தர்சி சார் வெளியே வந்துட்டாங்க. சரி. இப்போ சுந்தர்சி சார் என்ன காரணத்திற்காக வெளியே வந்திருப்பார் அப்படிங்கிறதா கேள்வி. அப்படி நான் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி மலேசியா போனப்போ மலேசியாவில் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, என் பைக்கை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. மலேசியாவிலுமே பேசுறாங்க. ஆமா ஆமா ஆமா.
பிரபலமா இங்க நடக்கிற பூரா அங்க பேசுறாங்க. சரி. என்ன சொல்றாங்கன்னா, சுந்தர் சி சார் சொன்ன கதை ஆ பழைய படம், ஹிட்டான படம் 16 வயதிலே. ஆமா, இளமை ஊஞ்சல் இந்த கதை, இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவர் புது டைப்பா ஒரு கதை சொல்லியிருக்காரு. இளமை ஊஞ்சலாடுகிறது 16 வயதில். 16 வயதினிலே அபூர்வ ராகங்கள். ஆமா, இந்த படங்களுடைய கதை அம்சத்தை அவர் சேர்த்து புதுமை பண்ணி சொல்லியிருக்காரு. ஐயா, மகேந்திரன் சும்மாலாம் சொல்ல மாட்டாரு, அவர் அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும். என்ன அப்படின்னா, ரஜினி சாரும் கமல் சாரும் சுந்தர் சி சாரை கூப்பிட்டு கதை கேட்கும் போது சுந்தர் சி சார் ஒரு கதை சொல்லியிருக்காருங்க. இதுவும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. இந்த மாதிரியே கடுமையான குழப்பத்துல ஆஹா இது ஒரு 2-3 படத்தோட மிக்சிங்கா இருக்கும் போல் இருக்க. ஆமா, அவர் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான கதை மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஆனா கமல் சார் ரஜினி சார் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படிதானே? ஆமா ஆமா, மலேசியால இதை பத்தி பேசிக்கிட்டாங்க சார். இங்கெல்லாம் கிடையாதுங்க, இங்க கிடையாது. மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், தமிழ் படத்துல என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்காதுங்கிறத அங்க பேசுறாங்க சார், நம்மளை விட. ஏன் அங்க பேசுறாங்க? மலேசியா தமிழர்கள் நம்ம தமிழ் திரை உலகத்தினுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி அங்க சொல்றாங்க. இங்க நீங்க இட்லி சாப்பிட்டீங்கன்னா அங்க சட்னி ஊத்துறாங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். கரெக்டா சொன்னீங்க. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுடுற ஒவ்வொரு இட்லியும் நம்மளது இல்ல. ஆமா, அந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்க பரபரப்பா. சரி, அதை விட்டுருங்க. இப்ப சுந்தரி சார் வெளியே வந்துட்டாப்ல. இப்ப அடுத்து உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணையிற இந்த படத்தை யாருக்கிட்ட நம்ம கொடுக்கலாம் சார்? இந்த 2 பேரும் சமீபத்தில் இப்ப வர்றாங்க. நிச்சயமா சக்சஸ் ஆகும்னா பழைய டைரக்டர் எஸ்பி முத்துராமன் இதுக்கு சூட்டபிளான ஒரு. ரஜினி சார், கமல் சார் உங்க 2 பேருக்குமே எஸ்பி முத்துராமன் அவர்களை தெரியாம இருக்காது. அதனால நீங்க 2 பேரும் மீண்டும் இணையக்கூடிய இந்த படத்தை ஏன் எஸ்பி முத்துராமன் அவர்களிடம் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு நான் கேட்கல, அண்ணன் மகேந்திரன் என்ற ராஜவர்மன் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்படி யாருமே முன் வரலன்னா நானே டைரக்ட் பண்றேன் சார். நக்கல்யா அவனுக்கு. ஒரே நிமிஷமே, நம்ம தமிழ் மக்களுக்கும் மலேசியா மக்களுக்கும் தெளிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. ரஜினி அவர்களுடைய 173வது படத்தை இயக்க போகும் இயக்குனர் யார்? அதாவது நாங்க சொல்றதை நீங்க விளையாட்டா கூட நினைக்க கூடாது. இப்ப கூட ரஜினி சார் கமல் சார்ட்ட அட்வான்ஸ் வாங்குறதுக்காக சூட்கேஸ் காட்டுங்க. சூட்கேஸோட போயிட்டு இருக்காப்ல. இப்ப தெரியுதா? ரஜினி சாருடைய அடுத்த படத்தினுடைய இயக்குனர் ராஜவர்மன் என்ற மகேந்திரன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அண்ணாச்சி, இப்ப நான் போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் உங்களுக்கு தான் கொடுப்பேன். எனக்கு ஏன்னா இந்த படத்துல நீங்க இருக்கீங்க. ஆஹா, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அதுதான் சூட்கேஸோட போறீங்களா? ஆமா சார், அட்வான்ஸ் வாங்க தான் போறேன் சார். டக்குன்னு தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். இருங்க, வெயிட் பண்ணுங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். என் இனிய தமிழ் மக்களே, ரஜினி சாரையும் கமல் சாரையும் பாரதிராஜ் அவர்கள் இயக்கி பார்த்திருப்பீர்கள். இந்த ராஜவர்மன் இயக்கி இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.